எம்பிஆர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஹேண்டில் பார் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. ஹேண்டில் பார் ரிவ்யூ பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணி எப்படியும் ஒரு மாதம் இருக்கும், அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னங்கிறத நோட் பண்ணி போடுறேன். அவங்க கேட்ட முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்னென்னா, ஒயர் வந்து எதுவும் தேய்மானம் இருக்கா? அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே இப்போதைக்கு தெரில. ஆனால் ஷோரூமில் வந்து நான் சர்வீஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சர்வீஸ் வந்து வேறு எதுக்கு கொடுத்துருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒயர் பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்து இவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஹேண்டில் பார் சேஞ்சே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது இந்த மாதிரி ஒயர் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரில. எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இப்போ எனக்கு என்ன இதுன்னா, அங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்களா, இது உள்ளெல்லாம் துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் துரு ரொம்ப தருது, ஒரு மாதிரி அசிங்கமாக தருது. இங்கே கீழெல்லாம் அந்த இதில் தெரியும் பாருங்கள், இந்த இருக்கா, இதிலலாம் துரு பிடிச்சி ரொம்ப இருந்துச்சு. இதெல்லாம் தொடச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள், இது தொடச்சியுமே இன்னும் அப்படியே தான் இருக்குது. லைட்டாக மழை தண்ணி போட்டாலுமே இதாகிடுது. அது என்னன்னு தெரில. இப்போ ஸ்க்ரூவை மட்டும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும். இது வந்து இன்னொரு ஸ்க்ரூ உண்டுங்க, அது வந்து இந்த மாதிரி ரஸ்ட் ஆகாது, ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரூ வாங்கி போடணும். அது ப்ளூ கலரில் உண்டு, கலராக உண்டு. அதில் நம்ம ப்ளூ வாங்கி போட்டணும். இல்லை, இது மட்டும் தான் நம்ம கம்ப்ளைண்ட்டு. வேறு மற்றபடி நமக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து ஓகே தாங்க. நான் அடுத்து சர்வீஸ் விடும்போது அவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்கேன், இந்த மாதிரி வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் வருமாங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுவேன். ஹேண்டில் பார் ரிவ்யூ வந்து பெருசாக இருக்குன்னு எடுத்துருப்பீங்க, அந்த அளவுக்கு இல்லை. ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணி இவ்வளோ நாள் ஆகி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு இது மட்டும் தாங்க, இது ரெஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒன்று தான். மற்றபடி எனக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, ஷேக்கிங் இல்லை, மற்றபடி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் லைட்டாக, அதாவது எப்படி சொல்ல, இது லாக் வேறு போட்டிருக்கேனே, இது வந்து என்னென்னா, இந்த சைடு என்னென்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரியே இருக்குது. ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரியே இருக்குது. அதுக்கு என்னான்னு தெரில, அது பார்க்கணும். அது கரெக்டாக பார்த்து என்னான்னு பார்க்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை, see you.